ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 5.3ல 5th சம் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ், ஓகேவா, கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் அதில் இருக்கக்கூடிய சின்ன ஹோல் நம்பர் கண்டுபிடிங்க. பை விச் இட் ஷுட் பி மல்டிப்ளைடு, ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர். ஸோ as to get a perfect square number, அந்த நம்பர் எப்படி இருக்கணுமா, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்கணுமா. ஏதோ ஒரு நம்பரால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஹோல் நம்பர், ஒரு ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். ஆல்சோ ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி ஸ்கொயர் நம்பர் ஸோ அப்டைன்ட். ஓகேவா, அதனுடைய ஸ்கொயர் ரூட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க 252ன்னு ஒரு நம்பர். இதை எப்படி பண்ணணும்னு பாருங்க. இதுக்கு வந்து நம்ம எப்போதும் மாதிரியே ரூட் கண்டுபிடிக்கிறோம். பட் அது வந்து ஏதோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். அந்த நம்பரை நம்ம கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணி அதை பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றிக்கிட்டு, ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த நம்பருக்கு ரூட் எடுத்துடலாம். ஓகேவா, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் 252. ஸோ ஈவனில் முடியுதுனால கண்டிப்பாக டூ டேபிளில் போகும். 1 2 is 2, 2 2s are 4, 6 2s are 12. அகெயின் 2 டேபிள், 6 2s are 12, 3 2s are 6. இப்போ இது கண்டிப்பாக 2 டேபிளில் போகாது. பட் 3 டேபிள் பார்த்தாலே தெரியுது 3 டேபிளில் போகும். 3 2 3s are 6, 1 3s are 3. இதுவுமே 3 டேபிளில் நம்மளுக்கு போகும். 7 3s are 21. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 டேபிள் 1. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ரூட் எடுக்கும்போது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம நார்மலாக இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்ததுன்னா இதுக்கு எப்படி நம்ம ரூட் எடுப்போம். ஸோ ரூட் ஆஃப் 2 × 2 இருக்குது, 3 × 3 இருக்குது, இன்ட்டு 7 தான் இருக்குது. இன்னொரு 7 வேணும். அப்படின்னா தான் நம்ம வந்து இந்த 2க்கு ஒரு 2, இந்த 2 3க்கு ஒரு 3, 2 7க்கு ஒரு 7 நம்ம என்ன செய்ய முடியும், வெளியில் எடுக்க முடியும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக ஆக்குறதுக்கு. அப்போ இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ தேவை, ஒரு மல்டிப்ளை பை 7 தேவை. இதை தான் அவங்க கொஷினில் மல்டிப்ளைடு சம் நம்பர். ஓகேவா, அது என்னங்கிறத நீங்கள் வந்து இந்த மாதிரி என்னது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் செஞ்சு கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளைடுன்னு வந்துட்டாலே மல்டிப்ளைடு டிவிஷன் மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னாலே, டிவிஷனல் பண்ணுங்க அப்படின்னாலே இந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ இதில் பார்த்தாலே தெரியுது நம்மளால் வந்து ஸ்கொயர் ரூட்டாக வெளியில் எடுக்க முடியாது. ஸோ ஒரு 7 ரூட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். அந்த 7 ரூட்டை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா இன்னொரு 7ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இதை மாற்றோம்னா இந்த 252 கூட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணணும், 7 மல்டிப்ளை பண்ணால் தான் இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகுது. ஸோ 2 × 2, 3 × 3, 7. ஸோ இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் பை 7 மாதிரி இங்கேயும் ஒரு 7ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போது நம்ம என்ன பண்ண முடியும், 2 2க்கு ஒரு 2, 2 3க்கு ஒரு 3, 2 7க்கு ஒரு 7. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம். 2 × 3 6, 42. ஸோ இதுதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். பர்ஃபெக்ட் ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். அதோட ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 42. ஓகேவா, ஸோ ஆன்சர் கொண்டு வந்தாச்சு. சரியா, இதே மாதிரி அடுத்த சம் பார்க்கலாம்.